السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் மறுமை பயணம் என்ற தலைப்பில் மரணத்தை பற்றியும் அதைத் தொடர்ந்து சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை பற்றியும் பார்க்கவிருக்கின்றோம். நாம் நேற்றைய அமர்வில் கபரில் நல்லவர்களிடம் எவ்வாறு விசாரணை இருக்கும், நல்லவர்கள் எவ்வாறு பதில் சொல்வார்கள் என்பது பற்றிய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தீயவர்களிடம் எவ்வாறு விசாரணை இருக்கும், தீயவர்கள் எவ்வாறு பதில் சொல்வார்கள் என்பது தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முஸ்னத் அஹ்மதிலே 18534வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே நேற்று அதற்கு முந்தைய நாள் நாம பார்த்த பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு நம்முடைய அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சி தான். தீயவனுடைய அந்த உயிர் சிஜ்ஜீன் என்ற அந்த ஏட்ல, தாழ்ந்த பூமியில உள்ள சிஜ்ஜீன் என்ற ஏட்ல பதிவு செய்யப்பட்ட பிறகு அவனுடைய உடலோடு தீயவனுடைய உயிர் என்ன செய்யப்படுகிறது, சேர்க்கப்படுகிறது. அப்ப அவனுடைய உயிர் சேர்க்கப்பட்டவன 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். அவனுடைய பெயர் முன்கர் நக்கீர் என்ன செய்யப்படும், அந்த மலக்குமார்களுக்கு பெயர் சொல்லப்படும். அப்ப அந்த 2 மலக்குமார்கள் அவனை என்ன செய்கிறார்கள், எழுந்து உட்கார வைக்கிறார்கள். உட்கார வைத்து அந்த இருவரும் அவனிடம் கேட்கிறார்கள், மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? அப்ப அவன் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, ஹா ஹா லா அதிரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியலையே என்ன செய்யறான். அவன் தடுமாறுகின்றான், திணறுகின்றான். ரப்பு என்ற கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியல. அப்போ யகூலானி லஹு மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது என்று அவனிடம் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. அப்போ அவன் சொல்றான் அதே பதில் தான், ஹா ஹா லாதிரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியலைன்னு அவன் என்ன செய்யறான் சொல்றான். ஏன்னா இந்த உலகத்துல வாழும் பொழுது அவன் தீன் என்றால் என்ன என்பதை பற்றி அவன் அறியவும் இல்லை, அறிவதற்கு முற்படவும் இல்லை. அடுத்து 3வதாக அந்த மாணவர்கள் கேட்கிறார்கள், மாகாத ரஜுலுல்லதி பொய்சஃபீக்கும், உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்பா கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கும் ஹா ஹா லா அதிரி அப்படின்னு அவன் என்ன செய்யறான், பதில் சொல்றான். அவன் பதில் சொன்னவன வானத்திலிருந்து ஒருவர் அழைக்கக்கூடிய ஒரு சத்தம் கேட்கிறது. அன்கதப, அவன் பொய்யுரைத்து விட்டான். ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் நம்பி வாழல. அந்த மார்க்கம் பொய் என்று கருதி அவன் என்ன செய்தான், வாழ்ந்தான். அப்ப அது சொல்லும் அவனுக்கு நரகத்தில் இருந்து விரிப்புகளை விரியுங்கள், பாபன் இழந்தார், அவனுக்கு நரகத்தை நோக்கி ஒரு கதவை திறந்து வையுங்கள் அப்படின்னு அவனுக்கு என்ன செய்யப்படும், உத்தரவிடப்படும். அப்ப தீஹி மின் ஹர்ரிஹா, அந்த நரகத்துடைய சூடு, அந்த நரகத்துடைய புகை மூட்டம் அப்படியே அவனை நோக்கி என்ன செய்யும் வரும். அவனுடைய கபர் அவனை நெருக்கும். எந்த அளவுக்கு நெருக்கும் சொன்னோம்னா, அவனுடைய விழா எலும்புகள் எல்லாம் ஒன்றுக்கொன்று ஒடிந்து ஒரு பகுதியில இன்னொரு பகுதியில போகக்கூடிய அளவுக்கு என்ன செய்யும், கபர் அவனை கடுமையாக நெருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அவன் வேதனையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் வருகின்றான். அவனுடைய முகம் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா, கபியகுல் வச்சு ரொம்ப அசிங்கமான கோரமான ஒரு முகமாக அவனுடைய முகம் இருக்கிறது. கபீஹு சியாப்,
ஆடையும் ரொம்ப அசிங்கமான ஒரு ஆடை. முன்பின் ரொம்ப துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு துர்வாடையோட ஒரு மனுஷன் வர்றான். ரொம்ப அசிங்கமான முகம், அசிங்கமான மோசமான ஆடை, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ரொம்ப மோசமான வாடையோட உள்ள வர்றான். அவன் வந்து சொல்லுவான், அபிஷேக் பில்லதி யசூக்க, உனக்கு எது துன்பம் தருமோ, எது உனக்கு தீங்கு விளைவிக்குமோ, வருத்தம் தருமோ, அதை கொண்டு நற்செய்தி பெற்றுக்கொள் அப்படின்னு கேள்வி பண்றது. உனக்கு இதுதான் நற்செய்தி என்ன செய்றாங்க, அவனை கிண்டலா சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்லினா, ஹாதா யோமு கல்லதி குருத்துவாள், உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான், உனக்கு இந்த நீ ஒரு நாள் மரணிப்பாய், அல்லாஹ்வுடைய புனித போய் சேருவாய், உனக்கு சொல்லப்பட்டு வந்தது, உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் அப்படின்னு என்ன செய்வான் அந்த மனிதன் சொல்லுவான். அப்ப இவன் கேட்பான், மன் அந்த, நீ யாருப்பா? உன்னுடைய முகத்தை பார்த்தாலே கெட்டதை கொண்டு வரக்கூடிய முகமாக இருக்கிறது, நீ யாருன்னு செய்வான் அந்த மனிதன் கேட்பான். அப்ப அந்த கெட்ட ஆடையோட ரொம்ப மோசமான கொடூரமான முகத்தோட துர்நாற்றத்தோட வந்த அந்த மனிதன் சொல்லுவான், ஆனா அமலுக்குல் ஹதீஸ், நான் தான் நீ செய்த கெட்ட செயல்கள். அவன் வானத்துல இருந்து வந்தவனும் கிடையாது, பூமியில இருந்து முளைச்சவனும் கிடையாது. அவன் யாரு? தீயவர்கள் இந்த உலகத்துல செஞ்ச அந்த தீய செயல்கள் தான் அவன் அந்த மனித தோற்றத்துல துருவாடையோட துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஆடையோட அசிங்கமான முகத்தோட என்ன செய்யறான், அவனோட வந்து அமர்கின்றான். அப்ப இவன் சொல்வான், இந்த கபர் வாழ்க்கையை இவ்வளவு கொடூரமா இருக்குது. அப்ப அல்லாஹ் கிட்ட வேண்டுதல் வைப்பான், ரப்பி லா துகின் ஸாஆ, இறைவா நீ கியாமத்தினால கொண்டு வந்துடாத, கியாமத்தினாலை நீ சீக்கிரம் கொண்டு வந்து விடாது என்ன செய்வான் அவன் கூறுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சஹீஹுல் புகாரில 1273வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. நம்ம எல்லா நபி மொழிகளையுமே முழுசா பார்க்கிறோம். ஏன் பார்க்கிறோம்னு சொன்னோம்னா, ஒரு நபி மொழியில இல்லாத கூடுதல் தகவல்கள் நமக்கு என்ன செய்யும், இன்னொரு நபி மொழியில நமக்கு கிடைக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, புகாரில 1273வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டது. நபிகள் சொல்றாங்க, ஒரு அடியான் கபூர்ல வைக்கப்பட்டு அவங்களுடைய தோழர்கள் திரும்பி செல்லும் பொழுது, இன்னஊல யஸ்மஉ கர்அன் ஆலிஹி, அவங்களுடைய காலடி ஓசை அந்த மையத்தினை செய்து கேட்குது. அந்த இறந்து போனவன் காலடி ஓசையை என்ன செய்கின்றான், கேட்கின்றான். இத சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னா, தர்காவாதிகள், கபூரு தர்காவில் போய் கையேந்தக்கூடிய அந்த இணை வைப்பாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்களா, மையத்து வந்து காலடி ஓசையை கேட்குது, அதனால நம்ம கேட்கக்கூடிய துவாவெல்லாம் அதுக்கு சரியே இருக்கும் அப்படின்னு அதுக்கு போய் நம்ம என்ன செய்யலாம், சமாதியில போய் துவா கேட்கலாம் அப்படிங்கிற வாதம் வைப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் ஹயாத்தா தான் இருக்கிறோம், நான் பேசக்கூடிய சத்தம் எல்லார் காதுலையும் விளக்கத்தான் செய்யுது, அதனால உங்கள்ட்ட எல்லாம் துவா கேட்க முடியுமா? நான் பேசுறது வந்து அப்துல் காதர் செவியே இருக்கிறாரு, அவர் செவியே இருக்கிறாரு, அதனால அவர்கிட்ட போய் துவா கேட்க முடியுமா? துவா என்பது வணக்கம். ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்துக்கு இறந்து போனவரு எல்லா பேச்சையுமே கேட்கலான்னு வச்சுக்கிடுங்க. கேட்டா என்னப்பா அல்லாஹ் கேட்க வச்சா, கேட்டா அவருக்கு போய் சஜிதா பண்ணுவியா? அவர்கிட்ட போய் நீ வந்து துவா கேட்பியா? அவருக்காண்டி அறுத்து பலியிடுவியா? அப்ப வணக்கத்திற்குரியவன் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைக்கிற வேறு யாரும் இல்லைங்கிற அந்த கலிமாக்கு என்ன அர்த்தம்? துவா என்பது வணக்கம். வணக்கத்திற்குரியவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இறந்து போனவர் கேட்கிறான்னு சொன்னோம்னா, நீ போய் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, வச்சீங்களா, இப்படி விசாரிச்சுட்டு வா. அதை விட்டுட்டு அவர்கிட்ட போய் துவா கேட்போம்னா இதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு அர்த்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இறந்து போனவர் வந்து எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, செவியேற்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதுக்கு இந்த செருப்போசையை எல்லாம் கேட்க வைக்கிறான்? நம்ம அடக்கம் பண்ணும்போது 1008 விஷயம் நம்ம பேசுறோம், அதெல்லாம் அவரை கேட்கல, செருப்போசையும் எல்லாம் கேட்க வைக்கிறான்னு சொன்னோம்னா, இது வந்து அவங்க இதுல என்ன ஒரு தத்துவம் உள்ளடங்கி இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, பாத்தியா, உலகத்துல எல்லோரும் உன்னோட இருந்தாங்க, நீ அவங்களோட சேர்ந்து இருந்த, உனக்கு உலகத்துல ஒரு கஷ்டம்னா அவங்க எல்லாம் உதவிக்கு வந்தாங்க. இப்ப எல்லோரும் உன்னை விட்டு போயிடுவாங்க, பாத்தியா, நீ தன்னந்தனியா என்னுடைய பிடிக்க என்ன செய்து விட்டாய், வந்து விட்டாய். போற சத்தம் கேட்குதா? உங்க தகப்பனார் போறாரா, உன்னுடைய மகன் போகிறானா, உங்க சொந்தக்காரங்க போறாங்களா, உன்னோட இந்த உலகத்துல யாரையெல்லாம் நீ சொந்தம் பந்தம் அவங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருந்தாயோ அவங்க எல்லாரும் உன்னை விட்டு போற சத்தம் கேட்குதா?
நீ என்னுடைய பிடிக்கு என்ன செய்து விட்டாய், தன்னந்தனியாக வந்து விட்டாய். இன்னைக்கு யாருதான் உனக்கு உதவி செய்வா? உன்னுடைய பதவி உனக்கு உதவுச்சா? உன்னுடைய செல்வம் உனக்கு உதவுமா? உன்னுடைய அதிகாரம் உனக்கு உதவுமா? எது உனக்கு உதவும் என்பதை அவனுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த காலடி ஓசையை அல்லாஹ் கேட்க வைக்கிறோம். அப்ப இதுல நம்ம அல்லாஹ் கிட்ட சரணடைய வேண்டும் என்பதுதானே தவிர இதுல இறந்து போனவங்க போய் கையேந்தலாம், இறந்து போனவங்களுக்கு சந்தன கூடி எடுக்கலாம், இறந்து போனவங்களுக்கு கந்தூரி கொண்டாடலாம் அப்படிங்கிற அந்த பிரமத கலாச்சாரத்திற்கு எந்த ஒரு ஆதாரமும் இதுல கிடையாது. கொஞ்சம் கூட அறிவு உள்ளவங்க கூட, கொஞ்சம் மார்க்கறிவு உள்ளவங்க கூட என்ன செய்ய மாட்டான், இதை வைத்துக் கொண்டு இறந்து போனவங்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய வணக்கங்களை செய்யலாம், இறந்து போனவங்கள்ட்ட கையேந்தலாம், இறந்து போனவங்க சஜிதா செய்யலாம் என்று அவன் புரியவே முடியாது. இது அல்லாஹ்விடம் சரணடைவதை காட்டக்கூடிய ஒரு நபிமொழி என்பதை நாம் என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மையத்தை அடக்கம் பண்ணிட்டு திரும்பி செல்லும் போதுதான், எல்லா டைமும் கிடையாது, திரும்பி செல்லும் போது என்ன செய்யும்னா அவங்களுடைய காலடி ஓசைய அந்த மையத்தினை செய்து செவியேற்கு. அப்ப 2 மலக்குமார்கள் வருவாங்க. வந்தவங்க கேட்பாங்க, சஹீஹுல் புகாரில நம்ம முதல்ல சொன்ன அகமதுடைய ஹதீஸ்ல நிறைய கேள்விகள் வருது பாருங்க, அதெல்லாம் வரல, சுருக்கமா இடம்பெற்றிருக்கு. மாத்த கூடு சீராத ரஜுலி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய இந்த மனிதர் குறித்து நீ என்ன கருதுகிறாய் அப்படின்னு கேட்டோம்னா மூமின் சொல்வான், அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன், அன்னஹு அப்துல்லா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், வ ரசூலுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு என்ன செய்யும் அந்த நல்லவன் பதில் சொல்லும். இப்படி பதில் சொன்னவன அவனுக்கு சொல்லப்படும், ஒன்றும் மக்அதக மினன்னார், நீ மறுமையில உனக்கு கிடைக்கவிருக்கக்கூடிய நீ உனக்காக உள்ள நரகத்தை பாரு. அப்தலக அல்லாஹு பிஹி மக்அத மினல் ஜன்னah, அல்லாஹ் இதுக்கு பகரமா சொர்க்கத்துல உள்ள ஒரு இடத்தை உனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்குமே நரகத்துல ஒரு இடத்தையும் அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான், சொர்க்கத்துல ஒரு இடத்தையும் அல்லாஹ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். நம்ம நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு சொர்க்கம் காட்டப்படும். உனக்கு சொர்க்கத்துல இந்த இடம் கிடைக்கணும் அல்ல நாடி இருந்தா நீ செஞ்ச செயலால உனக்கு நரகத்துல இந்த இடம் என்ன செய்ய போது கிடைச்சிடுச்சு. ஒரு நல்லவனா வாழ்ந்திருந்தான்னு சொன்னோம்னா அவனுக்கு சொல்லப்படும், உனக்கு நரகத்துல இந்த இடம் கிடைக்கணும் அல்ல நாடி இருந்தான், ஆனா நீ செய்த செயலால் அல்லாஹ் செய்து விட்டான், அந்த தன்னுடைய நாட்டத்தை உனக்கு சொர்க்கத்துல இந்த இடமாக அல்லாஹ் மாற்றி தந்திருக்கிறான் என்று அவனுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, அந்த மூமின் அந்த பர்ஸக் உலகத்துல கபர் வாழ்க்கையில இருந்து ஃபயராஹுமா ஜமீஅ, அந்த ரெண்டையுமே அவன் பார்ப்பான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தையும் அவன் பார்ப்பான், அவனுக்கு மறுமையில கிடைக்கவிருக்கின்ற நரகத்தையும் அவன் பார்ப்பான். ரெண்டையும் ஒரே நேரத்துல சேர்ந்த மாதிரி அவனுக்கு என்ன செய்யப்படும், காட்டப்படும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. காஃபிருக்கு என்ன நடக்கும், காஃபிர் அல்லது முனாஃபிக். காஃபிர்னா இஸ்லாத்தை ஏற்காதவன் காஃபிர், முனாஃபிக்னா யாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையில வாயில முஸ்லிம் சொல்லிட்டு உள்ளத்துல ஈமான் இல்லாதவங்களுக்கு பேர் தான் முனாஃபிக். அந்த காஃபிரோட முனாஃபிக் சொல்வான், நபிகள் நாயகம் குறித்து நீ என்ன கருதுகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்டவன, என்ன சொல்லி கொண்டு இருந்தாய் அப்படின்னு கேட்டவன அவன் சொல்லுவான், அதிரி எனக்கு தெரியாது, குந்த அகூலும் மாயக்கூலும் நாஸ், மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படிதான் நல்ல தெளிவா விளங்கணும். மக்கள் பேசுற மாதிரி நானும் 10ஓட 11 சேர்ந்துக்கிடுவேன் அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப அந்த பதில் தான் சொல்றான், மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதை நான் சொல்லி கொண்டிருந்தேன். அப்ப அந்த மலக்குமாக சொல்லுவாங்களா, லா தரைத்த வலா தலைத்த, நீ சிந்திக்கவும் இல்லை நீ படிக்கவும் இல்லை. லா தரைத்த, நீ என்ன செய்யவில்லை, சிந்திக்கவும் இல்லை, வலா தலைத்த, நீ குர்ஆனை படிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனை சொல்லுவாங்க. அவங்க எது ரொம்ப முக்கியம், நாம குர்ஆனை படிக்கவும் செய்யணும், குர்ஆனை என்ன செய்யணும், சிந்திக்கவும் செய்யும், மார்க்கத்தை படிக்கவும் செய்யணும், மார்க்கத்தை சிந்திக்கவும் செய்யும். இதுதான் முக்கியம். அதுதான் நம்ம கபூர்ல காப்பாற்றும். நம்ம எல்லோரும் செய்யறாங்க, நாமும் செய்வோம், எல்லோரும் ஊரோட ஒத்து நம்ம போனோம் வச்சுக்கிடுங்க, அதுவும் நம்மை காப்பாற்றாது. நாம நம்முடைய மறுமை காப்பாற்றுவதற்காக மார்க்க அறிவை நாம சுயமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமக்கு முடிந்த அளவு நம்ம குர்ஆனை படிக்கணும், குர்ஆனை சிந்திக்கணும். நல்லறிஞர்களுடைய யாரு குர்ஆன் சொன்ன அடிப்படையில வழிகாட்டுவாங்களோ அந்த அறிஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு நம்ம என்ன செய்யணும், குர்ஆனை விளங்குவதற்கு, ஹதீஸ்களை விளங்குவதற்கு, அது நம்முடைய மனதில் நிறுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யணும்.
அப்படி முயற்சி செஞ்சா அது நம்ம என்ன செய்யும், காப்பாற்றும். அப்போ இப்படி சொன்னோன்னே பிறகு சும்மா யுவரபின் மித்திரப்பத்தின் ஹரி, பிறகு ஒரு இரும்பு சம்மட்டியால் அவன் அடிக்கப்படுவான். லர்பத்தன் பைன உதுனை, அவங்க 2 காதுக்கு மத்தியில இந்த பெடலில் என்ன செய்யப்படும், ஒரு இரும்பு சம்மட்டியை வச்சு கபருக்கு என்ன செய்யப்படும், அடிக்கப்படும். அது பர்சக் உலகம். அவன் உடலோடும் உயிரோடும் அங்க இருப்பான். அவங்க 2 காதுகளுக்கு மத்தியில இரும்பு சம்மட்டியை வைத்து அடிக்கப்படும். அவன் ஒரு சப்தத்தை, பெரும் சப்தத்தை எழுப்புவான். அவனுக்கு பக்கத்துல உள்ள எல்லாமே அது செவியல். ஆடு மாடு கழுத குதிரை எல்லாமே அந்த சப்தத்தை செவியேற்கும். இல்ல சப்பலை 2 கூட்டத்தாரை தவிர, மனித இனம் ஜின் இனம், இந்த 2ஐ தவிர அவனுக்கு அருகில் உள்ள எல்லோரும் என்ன செய்வார்கள், அந்த சப்தத்தை செவியேற்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக சஹீஹுல் புகாரில 1273வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. சரி, இப்ப கபருடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, மன்னரை வாழ்க்கை. இந்த மன்னரை வாழ்க்கையில என்னென்ன காரணங்களுக்காகலாம் தண்டனை இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதை நாம பார்க்கறதுக்கு சில நபிமொழிகள் இப்னு ஹிப்பான்ல 3014வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மூமின் அவனுடைய உயிரை கைப்பற்றும் போது ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வெள்ளை நிற பட்டு துணியோட என்ன செய்யறாங்க, வர்றாங்க. நம்ம முன்னாடி பார்த்த ஹதீஸ்ல சொர்க்கத்துடைய கஃபன். அப்போ அவங்க அதுதான் வெள்ளை நிற பட்டு துணி இந்த ஹதீஸ்ல வருது. வெள்ளை நிற பட்டு துணியோட வர்றாங்க. அவங்க சொல்லுவாங்கன்னா, உஹுருஜி இலாஹா உஹில்லா, நீ அல்லாஹ்வுடைய கருணையை நோக்கி, அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி நீ வெளியேறு அப்படியே அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த ரூஹுக்கு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த ரூஹு வெளியேறும். அது நறுமணம் எப்படி இருக்குமான்னு சொன்னோம்னா, கஸ்தூரியிலேயே எது ரொம்ப மனமிக்க கஸ்தூரியோ அதனுடைய வாடை அந்த ரூஹு என்ன செய்யும், இருக்கு. அப்ப மலக்குமார் என்ன செய்வாங்க, அந்த ரூஹை எடுத்து ஒருவருக்கு என்ன செய்வாங்களா, அந்த ரூஹை மோந்து பார்ப்பாங்க. அவ்வளவு நறுமணம் என்ன செய்யுமா அந்த ரூஹுல இருந்து வருமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவங்களுடைய ஆத்மாக்களுக்கு அப்படி ஒரு சிறப்பு அல்லாஹ் கொடுக்கலாம். அந்த ரூஹை எடுத்து என்ன செய்வாங்களாம், எல்லா மலக்குமார்களும் ஒருவருக்கு ஒருவர் அதை நுகர்ந்து பார்ப்பார்கள், மோந்து பார்ப்பார்கள். அப்போ ஹத்தா யௌத்தூன பிஹி பாபஸ்ஸமா, அந்த ரூஹை கொண்டு என்ன செய்வாங்களாம், வானத்துடைய வாசலுக்கு வந்தவுடனே அங்க உள்ள மலக்குமார்கள் கேட்பாங்களாம், மாஹாதிஹி ரீஹு தய்யிபத்து அல்லதி ஜாஅல் அர்த், பூமியிலிருந்து வரக்கூடிய இந்த பரிசுத்தமான நறுமணம் என்னன்னு கேட்பாங்க. என்ன பூமியில இருந்து ஒரு பயங்கரமான நறுமணம் வருது என்னன்னு கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வானத்துடைய மலக்குகளும் அதே மாதிரி கேட்பாங்க. அப்போ வானத்துடைய கதவு திறக்கப்பட்டு அந்த ரூஹ் என்ன செய்யப்படுமா, கொண்டு செல்லப்படுமா. இந்த இடத்துல நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஹத்தா யௌத்தூன பிஹி அர்வாஹல் முஃமினீன், அந்த ரூஹை மூமின்களுடைய ரூஹோடு அவங்க செய்றாங்க. மூமின்களுடைய ரூஹ் அங்க இருக்குமா, அதோடு என்ன செய்றாங்க, இவங்க கொண்டு போறாங்க. அப்போ ஒரு புது ஆள் அங்க வந்தவன, ஏற்கனவே மூமின்களுடைய ரூஹ் அங்க இருக்குது, உயிர்கள் அங்க இருக்குது. அப்போது புதிய ஒரு ரூஹ் வந்தவன ஃபலஹும் அஷத்து ஃபலஹன் பிஹி மின் அஹ்லில் காயிப் பி காயிபி, ஒரு வெளியூர் போனவன் திரும்பி வரும்போது, காணா போனவன் திரும்பி வரும்போது மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்களோ அந்த அளவுக்கு புதுசா ஒரு ரூஹ் வந்தவன அங்க உள்ள மூமின்களுடைய ரூஹ் தான் என்ன செய்தான், மிக அதிகமாக சந்தோஷப்படுமா. அப்ப நமக்கு என்ன தெரியுது, நாம மௌத்தா போன பிறகு இந்த உலகத்தை நம்ம யாரோட பழகணுமோ, யாரோட நம்ம உறவு கொண்டிருந்தோமோ, அந்த உயிர்கள் நமக்கு முன்பாகவே மரணித்திருந்தால் அவங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எங்க இருக்குது, மரணத்திற்கு பிறகு பரிசக்கூடிய வாழ்க்கையில இருக்குது. அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்களாம், இந்த ரூஹ் அங்க போனவுடனே அங்க ஏற்கனவே மூமென்ட்டுடைய ரூஹ்லாம் இருக்கும். அப்போ அவங்க கேட்பாங்க, மா ஃபஅல ஃபுலான், ஒரு ஆளை குறிப்பிட்டு இன்னார் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு அப்துல் காதர் இன்னைய டேட்டுக்கு மௌத்தாவுற, ஒரு 10 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் மௌத்தாயிட்டான் வச்சுக்கிடுங்க. இந்த அப்துல் காதர் மூமினா இருந்தா இவர் அந்த மூமின்களை சந்திக்கும் போது அவங்க கேட்பாங்களாம், அவர் என்ன ஆனாருன்னு என்ன செய்வாங்களாம், அவங்க கூட்டாளிகளை கொடுத்து என்ன செய்வாங்க கேட்பாங்க.
கேட்டவுடனே அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே மற்ற மூமின்கள் சொல்லுவாங்களாம், தஅூஹு ஹத்தா யஸ்தரீஹ, அவர் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும். வந்த உடனே கேள்வி கேட்கிறதா, கொஞ்சம் அவர் ஓய்வு எடுக்கட்டும், நிம்மதியா இருக்கட்டும். ஃபஇன்னஹு கான ஃபீ கம்மி துன்யா, அவர் உலகத்துடைய துன்பத்திலிருந்து வந்திருக்காரு, நிம்மதியா அவன் சேர்ந்துட்டாரு. வந்த உடனே தோணுதலும் கேள்வி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அவரு அமைதி அடையட்டும் என்ன செய்வாங்களாம். அமைதி அடைய விட்டவுடனே இந்த புதிய ரூம் சொல்லுமா, அது மாத்த, அவர் ஏற்கனவே மூத்தாயிட்டாரு, எனக்கு முன்னாடியே அவர் என்ன செஞ்சாரு, மௌத்தாயி வந்துட்டாரு. அப்ப இவருக்கு முன்னாடியே மௌத்தாயி அவர் கோயில் வச்சுக்கிடுங்க. அவங்க யாரை சந்திச்சிருக்கணும், மூமின்களுடைய ரூகளோட சந்திச்சிருக்கணும். ஆனா அந்த மூமின்கள் அவங்க இவரை பார்த்திருந்தாங்கன்னு அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. அப்ப அந்த இவருக்கு முன்னாடி மௌத்தானவர் என்ன செய்யல, அந்த மூமின்களுடைய ரூபை சந்திக்கல. அப்ப அவங்களே ஒரு முடிவு சொல்லுவாங்களா, அவன் அவனுடைய தங்குமிடமான ஹாவியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார். அந்த ரூஹ் இங்க வராட்டா, மூமின்களுடைய ரூஹை நோக்கி வரலன்னு சொன்னோம்னா அவன் எங்கதான் போயிருக்கிறான், நரகத்துக்கு தான் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மூமின்கள் சொல்வார்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம மரணித்த பிறகு மறுமையில மற்ற மூமின்களுடைய ரூஹுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, மூமினாக இருந்தால் பிற மூமின்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்ன செய்து பர்சக் உலகத்துல இருக்குது என்பதை இந்த ஹதீஸ் காட்டுது. இரண்டாவது விளங்கிக்கிறங்க, அந்த மூமின்களை சந்திக்காத எல்லா உயிர்களுமே அது எங்கதான் போகுது, அது ஹாவியா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லானா இல்லையா, ஹாவியா வமா அத்ராக மாஹியா நாருன் ஹாமியா. ஹாவியா என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும், அது கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக நெருப்பு. அப்ப பர்சக் உலகத்திலேயே ஒரு நரகம் இருக்கு. அது மறுமையில உள்ள நரகம் மாதிரி இருக்குமா, வித்தியாசப்படுமா நமக்கு தெரியல. ஆனா பர்சக் உலகத்துல என்ன செய்யுது, ஒரு நரகம் இருக்கு. அந்த நரகத்துல என்ன செய்யப்படுவார்கள், பாவிகள் வேதனை செய்யப்படுவார்கள். அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு பொதுவாக என்ன சொல்லுதுன்னு சொன்னோம்னா, ஒரு மூமினாக ஒருவன் இருந்து பெரும்பாவியாக இருந்தான், அவனுக்கும் என்ன இருக்குது, கபூர் வேதனை இருக்குது. அது என்ன பாவம்லாம் கிடையாது, அவன் பாவியா பெரும்பாவியா இருக்கிறான் வச்சுக்கிடுங்க, அவனுக்கு என்ன இருக்கு, மரணிச்ச உடனேயே அவனுக்கு வேதனை என்ன செஞ்சிருது, ஆரம்பித்து விடுகிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யுது, காட்டும். அதே மாதிரி ஒரு சில ஹதீஸ்கள்ல சில குறிப்பிட்ட பாவங்களை சொல்லி அந்த பாவத்தை செய்தவங்களுக்கு கபூர் உலகத்துல பர்சக் உலகம், பர்சக்னா திரைமறை உலகம். கபூர்னா என்ன அர்த்தம், கபூர்னாலும் மறைவுன்னு தான் அர்த்தம். நம்ம கபூர் சொல்ல பாருங்க, கபூருங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், மறைத்தல், மறைவு அப்படின்னு அர்த்தம். பர்சக்னாலும் திரைமறைவுன்னு அர்த்தம். அப்ப இந்த கபூர் வாழ்க்கைன்னு சொன்னாலும் பர்சக் வாழ்க்கைன்னு சொன்னாலும் அது நம்முடைய அறிவால் நாம உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல உயிரோட வாழும்போது நம்ம மௌத்தா போனப்ப நமக்கு அது என்ன செஞ்சிடும், அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிந்துவிடும். அப்ப இந்த பர்சக் உலகத்துல சில குறிப்பிட்ட பாவங்களை செய்தவங்களுக்கு சில குறிப்பிட்ட முறையில வேதனை செய்யப்படும். சஹீஹுல் புகாரில 1386வது நபி மொழியாக 7047வது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமுரா பின் ஜுண்டுப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமாக என்ன செய்வாங்கன்னா, சுபஹ் தொழுகை முடிஞ்ச பிறகு எல்லா தொழுகை எல்லாம் திக்ர் துவா எல்லாம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்களோடு கூடி உட்கார்ந்து ஹல் ரஆ அஹதும் மின்கும் மின் ருயா, உங்களை யாராவது ஒரு கனவு கண்டீங்களான்னு கேட்பாங்க. அப்போ யாராவது அவங்க கண்ட கனவை எடுத்து சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த கனவுக்குரிய விளக்கங்களை சொல்லுவாங்க. அப்போ ஒண்ணு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்த கனவையும் அதற்குரிய விளக்கத்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த இரவு நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது 2 பேர் என்கிட்ட வந்தாங்க. நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது வகி, நம்ம காணக்கூடிய கனவு என்பது வகி கிடையாது. அது நமக்கு ஏதாவது நல்ல கனவு கண்டு பின்னாடி நமக்கு நடந்தா நாம உணர்ந்துக்கலாம், நமக்கு அல்லாஹ் முன்கூட்டி என்ன செஞ்சிருக்கிறான், கனவுல காட்டியிருக்கிறான்னு சொல்லி. அதை மற்றவங்க உண்மைப்படுத்தணுங்கிற அவசியம் என்ன செய்யாது, கிடையாது, உண்மைப்படுத்தவும் முடியாது. அது மார்க்க விஷயமாவும் என்ன செய்யாது, இருக்காது, உலக விஷயமா தான் என்ன செய்ய இருக்கும். நபிமார்கள் காணக்கூடிய கனவு என்பது இறை செய்தி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவங்களுக்கு காட்டப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் சொல்றாங்க, நான் இந்த இரவு தூங்கிட்டு இருக்கும் போது 2 பேர் என்கிட்ட வந்தாங்க,
இன்னகுமா இபுத்த ஆசான், ரெண்டு பேரும் என்னை எழுப்புனாங்க, ரசூல்லாவை எழுப்பி இன்னகுமா காலாலி, ரெண்டு பேரும் இழுத்தது, நீ கிளம்புங்கன்னாங்க. நான் என்ன செய்தேன், அந்த இருவரோடு நான் புறப்பட்டேன். அப்ப நாங்க புறப்படும் போது அது ஒரு பெரிய சம்பவம். அது நமக்கு தேவையான பாயிண்டை மட்டும் நம்ம பார்க்கணும். நிறைய காட்சிகள் நடக்குது. அதுல ஒரு காட்சி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு பேரோட போகும்போது ஒரு டயத்துல இன்னா அத்தைனா அலா ரஜுலி மூத்தஜன், நாங்கள் வந்து ஒரு கழித்து படுத்து கொண்டிருந்த ஒரு மனுஷனை நாங்க பார்த்தோம். இன்னொருவன் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு மனுஷன் ஒரு கழிச்சு படுத்து கிடக்கிறான். ஒரு கழிச்சு காலை மடக்கி ஒரு கழிச்சு கிடப்போமா இல்லைங்களா, அந்த மாதிரி படுத்து கிடக்கும் போது இன்னொரு மனிதன் அவருக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறாங்கல்லோட நிற்கிறான். அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அவரு அந்த கல்லை தூக்கி அவர் செய்யறாரு, அந்த படுத்து கிடக்கிறாள் தலையில ஓங்கி போடுற, போட்ட உடனே அவருடைய தலை என்ன செய்து சுக்கு நூறால நொறுங்கி விடுகிறது. அந்த கல் அப்படின்னு செஞ்சது உருண்டு போயிடும். அப்போ திரும்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த கல்லை போய் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்த உடனே எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இந்த தலை என்ன செய்து விடுகிறது, அது பழைய வடிவத்துக்கு சரியாக ஆகி விடுகிறது. திரும்ப என்ன செய்யறாங்கன்னா, அவர் தலையில போடுறாரு. அந்த தலை என்ன செய்து சுக்கு நூறா உடையுது. அந்த கல் உருண்டு போய் திரும்ப எடுக்க வர்றாரு. இப்படியே ஒருவர் தலை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு பேர் தன்னை அழைத்து சென்ற இருவரிடம் கேட்கிறார்கள், மா சுப்ஹானல்லாஹ் மா ஹாதானி, அல்லாஹ் தூயவன், இந்த ரெண்டு பேரும் என்ன, இந்த ரெண்டு பேரும் யாருன்னு நினைச்சாங்க ரசூல்லா கேட்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் பதில் சொல்லல. ரசூல்லாவை அழைச்சிட்டு போன ரெண்டு பேரும் பதில் சொல்லல. இன்தலி கிளம்புங்க வராங்க. அப்படி கிளம்பி போகும்போது நாங்க வந்து ஒரு மனிதனை செய்யறான், மல்லாக்க படுத்து கிடக்கிறான், பெடலியை வச்சு மேல வானத்தை பார்க்க என்ன செய்யறான், ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். அதுக்கு பக்கத்துல ஒருவன் நிற்கின்றான். அவனுடைய கையில வந்து இப்படி கல்லூபின் ஹதீத், ஒரு இரும்பு கொக்கி என்ன செய்து அவன் கையில இருக்கு. அந்த கொக்கி என்ன செய்யறான், ஃபைதாஹுவ யௌதி அஹத ஷிக்கை வஜீஹி ஃபயஷுக்கு ஷிதகஹு இலா கஃபாஹு வ மன்ஹிரஹு இலா கஃபாஹு வ ஐனஹு இலா கஃபாஹு. நம்ம ரெண்டு விதமா புரியலாம். ஒண்ணு என்னது, இங்க தாடையில குத்தும் போது பெடரி வரைக்கும் வருது, அல்லது அந்த கொக்கியை வச்சு இந்த தாடையிலிருந்து இந்த பெடரி வரைக்கும் என்ன செய்ய கிளிக்கிறது. திரும்ப மண்கல்ல குத்தும் போது பிடரி வரைக்கும் வருது. அடுத்து கண்ணுல குத்தும் போது பிடரி வரைக்கும் வருது. அல்லது இங்க குத்தி இங்க கிழிக்கிறது, இந்த குத்தி இங்க கிழிக்கிறது. எப்படியோ ஒரு விதத்துல என்ன செய்யப்படுது, தாடையில இருந்து பிடரி வரைக்கும், மூக்குல இருந்து பிடரி வரைக்கும், கண்ணுல இருந்து பிடரி வரைக்கும் என்ன செய்யப்படுது, குத்தி கிழிக்கப்படுது. ஒன்று இப்படி குத்தப்படலாம், அல்லது குத்தி என்ன செய்யப்படுது, கிழிக்கப்படுது. இப்படி கிழிக்கப்பட்டவன திரும்ப இந்த மூணு செய்தி கிழிச்ச பிறகு திரும்ப என்ன செய்யறாங்க, அதே மாதிரி இந்த புறம் என்ன செய்யப்படுது, பிடரி வரை கிழிக்கப்படுது, அல்லது இந்த குத்தப்பட்டு பிடரி வரைக்கும் வருது. அப்ப இது இங்க குத்தி முடிச்சு இங்க குத்தும் போது இது சரியாகுது, இங்க குத்தும் போது திரும்ப இங்க வரும்போது இது சரியாகுது. இப்படி அவனுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னோம்னா குத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி இவங்க வேதனை செய்யப்படுறாங்க. சுபஹான் அல்லாஹ் மா ஹாதானி, அல்லாஹ் தூயவன், இந்த ரெண்டு பேரும் யாருன்னு சில கேட்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு பேரும் பதில் சொல்லுங்க, இன்தலி கிளம்புங்கன்னு சில சொல்லுவாங்க. அப்போ நாங்க திரும்ப போய்கிட்டே இருக்கும்போது ஒரு அடுப்புன்னு சொன்னோம்னா, இப்ப உள்ள அண்டா இருக்கு பாருங்க, இது தேக்ஸா, நம்ம நோம்பு கஞ்சி காய்ச்சி பெரிய வட்டமா, அந்த காலத்து அண்டா இருக்கு பாருங்க, வாய் சின்னதா இருந்து கீழே என்ன செய்யும், பெருசா இருக்கு. அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிடுங்க. அப்போ அதுல வந்து மிஸ்ர தன்னூர், அதுல வந்து ஒரு அடுப்பு, அந்த அடுப்புக்குள்ள வந்து லகத்தும் அஸ்வாத்தும், பயங்கரமான கூச்சல் குழப்பம், கத்துற சத்தம் என்ன செய்யுது கேக்கு. அப்ப நாங்க அதுல போய் எட்டி பார்த்தா அதுல வந்து ஆண்களும் பெண்களும் நிர்வாணமா கிடக்குறாங்க. கொஞ்சம் ஆண்கள் கிடக்குறாங்க, கொஞ்சம் பெண்கள் கிடக்குறாங்க, நிர்வாணமா கிடக்குறாங்க. அப்ப என்ன செய்யுதுன்னா, அந்த அடுப்புக்கு கீழே இருந்து அவங்களுக்கு என்ன செய்யுது, நெருப்பு அப்படி மேல் நோக்கி வரும்போது, மேல் நோக்கி வருது. மேல் நோக்கி வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த அவங்களுடைய சப்தம் அப்படியே கூடுது, மேல வந்துடுறாங்க. மேல வந்தோன்னு நெருப்பு என்ன செஞ்சிருது, தாங்குது. திரும்ப அந்த நெருப்பு எரியுது, அவங்க மேல் நோக்கி வர்றாங்க. மேல வந்தவொடனே திரும்ப நெருப்பு என்ன செஞ்சு தாங்கணும், கீழே என்ன செஞ்சிடறாங்க, விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் என்ன செய்யப்படுறாங்க, வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அழைத்து சென்ற ரெண்டு பேர்த்தையும் மாஹாவுலாயி
இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப ரெண்டு மலக்குன்னு சொல்றாங்க, இன்தலி நீங்க போங்க போங்க கிளம்புங்க கிளம்புங்கிறாங்க. அப்போ வரும்போது அடுத்த காட்சி என்ன காட்டப்படுதுன்னா, அலா நஹதின் அஹ்மர மிஸ்ல தமி, ஒரு ரத்தம் மாதிரி ஒரு சிறப்பு நிற ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆத்துல வந்து ஒரு மனிதர் நீந்தி கொண்டே என்ன செய்றாரு வர்றாரு. அந்த ஆற்றினுடைய கரையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னா, அவன் பக்கத்துல நிறைய பொடி பொடி கற்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஆத்துல நீந்தி வர்றாரா இல்லையா, அவர் என்ன செய்யறாரு, நீந்தி வரக்கூடியவர் வந்து இந்த கரையில உட்கார்ந்து இருக்காரா இல்லையா, அவரை நெருங்கின உடனே இந்த வாயை பிளந்து என்ன செய்யறாரு காட்டுறாரு. காட்டினோடனே என்ன செய்யறாரு, ஒரு கல் எடுத்து அவர் வாயில தூக்கி எறிகிறாரு. எரிஞ்ச உடனே திரும்ப அவன் ஆற்றினுடைய மைய பகுதிக்கு ஒரு தூரமா என்ன செஞ்சிடலாம், தள்ளி போயிடலாம். தள்ளி போனவன திரும்ப அங்கிருந்து நீந்தி இந்த கரையில் இருக்க போய் நோக்கி வந்து வாயை பழக்கலாம். இவர் என்ன செய்யறாரு, ஒரு கல் எடுத்து வாயில எறிகிறாரு. திரும்ப ஆற்றுக்கு உள்ள இழுத்து செல்லப்பட்டாராம். திரும்ப நீந்தி வரலாம், ஒரு வாயை பழக்கிறான். ஒரு கல் எடுத்து வாயில எறிஞ்சவன திரும்ப ஆற்றினுடைய மைய பகுதிக்கு அவன் கொண்டு செல்லப்பட்டாராம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மா ஹாதானி, இந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு செய்யறாங்க கேட்கிறாங்க. ஜிப்ரீல்ட்ட தன்னை அழைத்து சென்ற ரெண்டு பேர்ட்டையும் கேட்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இன்தலிக் நீங்க கிளம்புங்க வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு போறாங்க. இந்த ஹதீஸை பாத்தீங்கன்னா இதுல நிறைய காட்சிகள் நபிகள் நாயகத்துக்கு காட்டப்படுது. இந்த ஹதீஸ்ல நமக்கு தேவையான சப்ஜெக்ட் மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். அப்போ பின்ன அந்த ஹதீஸுடைய கடைசியில பார்த்தோம்னா அந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த காட்சிகளுக்குரிய விளக்கம் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுச்சு. அப்ப என்னன்னு சொன்னோம்னா, அந்த ரெண்டு பேரும் யாருன்னா ஜிப்ரீல் மீகாயில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு சென்ற மலக்குமார்கள். அவங்க சொல்றாங்க, முதல்ல ஒரு மனிதருடைய தலை உடைக்கப்பட்டுச்சு பாருங்க, பெரிய பாறாங்கல்ல வச்சு உடைக்கப்பட்டுச்சு தெரியுங்களா. அவர் யாருன்னா ஃபைன்னஹு ரஜுலுன் யஹுதுல் குர்ஆன ஃபயர்ஃபுஹு, அவர் குர்ஆனை எடுத்துக்கொண்டு அதை புறக்கணித்தவர். ஒண்ணு குர்ஆனை மனப்பாடம் பண்ணி அதை மறந்தது, அது அது இந்த அளவுக்கு பெரிய பாவமானது தெரியல. ஆனா குர்ஆனை தெரிந்து அதை புறக்கணிச்சு என்ன செஞ்சிருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். குர்ஆனை தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்கலாம், அதை புறக்கணித்து வாழ்ந்திருக்கலாம். சலாத்தில் மக்தூபா, கடமையான தொழுகையை தொழாம தூங்கியவர். குர்ஆனை புறக்கணித்து வாழ்ந்தவர், கடமையான தொழுகையை தொழாம தூங்கியவர். பள்ளியாசல்ல சுபுக்கு பாங்க சொல்லப்படும், உலகளுக்கு பாங்க சொல்லப்படும். இவர் பாட்டுக்கு போர்வையை தும்புடி என்ன செய்வாரு, தூங்குவார். அது கபூர் வாழ்க்கை வரும்போது பார்த்துக்கலாம், அது மர்மம் வரும்போது பார்த்துக்கலாம் என்ன செஞ்சிருக்காரு. இவர் வந்து கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கியவர். இந்த இடத்துல நீங்க பார்க்கணும், நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, யுஃஅலு பிஹி இலா யௌமில் கியாமத், கியாமத் நாள் வரை அவருக்கு இவ்வாறு தண்டனை கொடுக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தண்டனை எங்க உள்ள தண்டனை கிடையாது, நரகத்தில் உள்ள தண்டனை கிடையாது. இது கியாமத் நாளைக்கு முன்னாடி உள்ள தண்டனை. அவனுடைய தலை உடைக்கப்படுவது எது வரைக்கும் நடக்குமா, யுஃஅலு பிஹி இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அவனுக்கு இவ்வாறு தலை உடைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப அவன் செஞ்ச பாவம் என்ன, குர்ஆனை தெரிந்து கொண்டு புறக்கணித்தான். குர்ஆன்ல வட்டி வாங்கக்கூடாதுன்னு தெரியும், இருக்கிறது தெரியும், ஆனா வட்டி வாங்கியிருப்பார். குர்ஆன்ல சக்காத்து கொடுக்கணும் இருக்கிறது தெரியும், ஆனா இவர் சக்காத்து கொடுக்காம செஞ்சிருப்பார், இருந்திருப்பார். குர்ஆன்ல எதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதையெல்லாம் புறக்கணிச்சு என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்து கொண்டே புறக்கணித்து வாழ்ந்திருக்கின்றார். கடமையான தொழுகையை தொழாமல் தூங்கி இருக்கின்றார். அடுத்து இரண்டாவது ஒரு மனிதர், அவனுடைய தலை இந்த கிழிக்கப்படுது பாருங்க, தாடை வந்து பிடரி வரை, அவனுடைய மன்ஹர் அது பிடரி வரை, கண்ணு பிடரி வரை கிழிக்கப்படுது பாருங்க. இந்த மனுஷன் யாருன்னு சொன்னோம்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இவர் வந்து இன்னஹு ரஜுலு யகுது மின் பைத்தி, காலையில வீட்டை விட்டு வெளியே கிளம்புவாங்க. வீட்டை விட்டு வெளியே கிளம்பி யக்திபு கதிபா, ஒரு பொய் சொல்லுவான். அந்த பொய் வந்து தபுலுகுல் ஆஃபாக், உலகம் நாடு ஃபுல்லா என்ன செஞ்சு எல்லாத்துக்கும் அந்த பொய் பரவும். அநியாயமா அப்பாயி மேல ஒரு பொய்யை சொல்லுவான், அந்த பொய் உலகம் எல்லாம் பரவும். இந்த மாதிரி பொய் சொன்ன பேர் வலிக்கிறதுக்கு தான் இந்த தண்டனை. அப்ப இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா இருக்கோம். யாரு மேலேயாவது கோபம் வந்துட்டா முதல்ல எங்கதான் போறாங்க, ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு, அதுல வந்து உன்னை போட்டு இவனை பத்தி தெரியுமான்னு போட்டு விட்டாரு. அது உண்மையா பொய்யான்னு யாரும் என்ன செய்யறது கிடையாது, சிந்திக்கிறது கிடையாது. டக்கு 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 டக்குன்னு என்ன செஞ்சது, ஃபார்வேர்டு பண்ணி இருக்கிற மானத்தை ஃபுல்லா என்ன செஞ்சது, வாங்கி விட்டது. அது உண்மையா பொய்யா யாருக்கும் எந்த அறிவும் என்ன செய்யாது,
இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஒருத்தன் சொன்ன பொய் வந்து எல்லா திக்குகளுக்கும் பரவு. அந்த மாதிரி பொய் சொல்லக்கூடிய பொய்யங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பரிச உலகத்துல என்ன வேதனை? அவங்களுடைய தாடை, அவங்களுடைய மூக்கு பகுதி, அவங்களுடைய கண் பகுதி பெடரி வரை என்ன செய்யப்படும்? கிழிக்கப்படும். ஒரு போதி கிழிக்கப்பட்டு திரும்ப மறுபோதி கிழிக்கப்படும். மறுபோதி கிழிக்கணும், முதல் போதி சரியாயிடும். இந்த மாதிரி அவங்க என்ன செய்யப்படுவாங்க? வேதனை செய்யப்படுவாங்க. அதே மாதிரி அடுப்புல நிர்வாணமா ஆண்களும் பெண்களும் கிடந்தாங்களா இல்லையா? இவங்கெல்லாம் யாரு? விபச்சாரம் செய்த ஆண்களும் பெண்களுக்கும் பர்சக் உலகத்துல இந்த மாதிரி வேதனை. அதே போன்று ரத்த ஆற்றுல ஒருத்தன் நீந்திக்கிட்டே வர்றானா இல்லையா? இவன் யார்? அவனுடைய வாயில வந்து ஒரு கல்லு போடப்படுதா இல்லையா? இவங்க யாருன்னு சொன்னோம்னா ஆக்கிரு ரிபா, வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த வேதனை எல்லாம் அவங்களுக்கு எது வரைக்கும் கொடுக்கப்படும்? கியாமத்து நாள் வரைக்கும். மறுமையில என்ன வேதனைங்கிறது அல்லாஹ் தீர்மானிப்பான். அப்ப கியாமத்து நாள் வரைக்கும் பர்சக் உலகத்துல இந்த மாதிரி பாவம் செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை இருக்குதுங்கிறத மார்க்கமனை செய்து சொல்லி காட்டுது. இன்னும் பல பாவங்களுக்கு பல்வேறு தண்டனைகள் பர்சக் உலகத்துல நமக்கு குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்வோம். வரக்கூடிய நாட்களில் அவற்றை நாம் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.